புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி பூ சந்தையில் பூ விற்பனை சற்று உயர்ந்து காணப்பட்டது. அதன்படி மல்லிகைப்பூ கிலோவிற்கு 200 ரூபாயும், பிச்சி பூ கிலோ 1500 ரூபாயும், செவ்வந்தி பூ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் புத்தாண்டுக்காக பெங்களூரு, ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய பகுதியில் இருந்து பல வண்ணங்களில் ரோஜா பூக்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இருப்பினும் பொதுமக்கள் விலையை பொருட்படுத்தாமல் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி பூ மார்க்கெட்ல பூக்கள் வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிச்சி பூ 1500 கிலோ போயிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ 2000 போகுது. மழை இல்லாத காரணத்தினால அனைத்து மக்களுமே மிகுந்த ஆர்வத்துடன் பூ மார்க்கெட் பூ வாங்கிட்டு இருக்காங்க. இது மழை இல்லாத காரணத்தினால எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரோஸ் ஊட்டி ரோஸ் பெங்களூரு, ஓசூர், கொடைக்கானல் ஆகிய பகுதியில் வர வச்சிருக்கோம். இது கிறிஸ்டின் மட்டும் இல்லாம அனைத்து மதத்தினரும் இந்த புத்தாண்டு கொண்டாடுறதுனால தூத்துக்குடி பூ மார்க்கெட் நல்ல களைகட்டி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மேலவிளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் 1989, 1990 ஆண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களிடம் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து ஒருவரையொருவர் ஆற தழுவிக்கொண்டு அனைவரும் ஒன்று கூடி ஆங்காங்கே பள்ளி வளாகத்தில் அமர்ந்து உணவருந்தி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள சாலையூரில் SVC கைப்பந்து கழகம் சார்பாக மாநில அளவிலான ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், பாண்டிச்சேரி உட்பட 32 அணிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் போட்டியினை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் முதல் பரிசினை பாண்டிச்சேரியை சேர்ந்த வாஜித் பிரெண்ட்ஸ் அணியினரும், 2ஆம் பரிசினை கீழக்கரை அணியினரும், 3ஆம் பரிசினை ஏர்வாடி அணியினரும் தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்ற அணியினருக்கு மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் பரிசுத் தொகை மற்றும் வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். மதுரை மாவட்டம் SS காலனி MRP மஹாலில் HDFC வங்கியின் பரிவர்த்தன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமை தாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் விருதுகளை வழங்கினார். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் HDFC வங்கிக்கு நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் மதுரை செல்லும் பிரதான சாலையில் பரந்த சாலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரகால் கட்டும் பணி, சிறு பாலங்கள் அமைக்கும் பணி, தடுப்பு சுவர் கட்டும் பணிகள் நடைபெறவுள்ளது. இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வருவாய்த்துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய பணிகளுக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் பெரிய வெள்ளிக்குளம், ரஜீவ் நகர், பொய்யாங்குளம் பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கும், பசும்பொன் நகரில் சிமெண்ட் தரைமட்ட தொட்டி கட்டுவதற்கும் என 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் 138வது ஆண்டு நிறுவன நாளையொட்டி சென்னை புழல் கதிர்வேட்டில் கல்வெட்டு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு ஏற்பாட்டில் சென்னை புழல் கதிர்வேடு 31வது வார்டு பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, புடவை, வேட்டி, சேலை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னையை சேர்ந்த ஜோயல் என்பவர் தனது மனைவியுடன் காரில் சென்னையில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கல்லாறு மேம்பாலம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இவர்களை மீட்ட போலீசார் மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றியுள்ள மசனக்குடி மற்றும் மாவனல்லா பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் புத்தாண்டை கொண்டாட வருகை புரியும் நிலையில் மசனக்குடி பகுதியில் வனத்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் அவைகளுக்கு இடையூறு செய்யும் விதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், தங்கும் விடுதிகளில் இரவு 9 மணிக்கு மேல் யாரும் வெளியே செல்லக்கூடாது, பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது, அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிக்க
செல்லக்கூடாது, இரவு நேரங்களில் வாகனங்களில் வனப்பகுதிக்கு செல்லக்கூடாது என விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை தங்கும் விடுதிகளுக்கு வழங்கி அறிவுரை வழங்கினர். தற்போது காலிஃபிளவர் சீசன் தொடங்கியுள்ளதால் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, அரூர், கவுகம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃபிளவர் அமோக விளைச்சல் அடைந்துள்ளது. வரும் தை மாதத்தில் திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் அதிகமாக காலிஃபிளவர் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் காலிஃபிளவர் விலை தற்போது அதிகரித்து ரூபாய் 20 முதல் ரூபாய் 30 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் விவசாயிகளிடமிருந்து வாங்கி வெளி மார்க்கெட்டில் ரூபாய் 40 முதல் ரூபாய் 50 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் காலிஃபிளவர் பயிர் செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நான் 17,000 பூ 17,000 செடி மொத்தம் நட்டுங்கிறேன். ஒரு ஏக்கராவுக்கு 17,000 செடி. அந்த 17,000 செடியில் ஒரு 2,000 3,000 காஞ்சி போயிருக்கும். அதுதான் பாருங்கள், அந்த செடி காஞ்ச இடத்துல இந்த வெங்காயத்தை நட்டுருக்கு. அந்த வெங்காயமே நல்லா வந்துருக்கு. ஒவ்வொரு இடம் பாருங்கள், அந்த வெங்காயத்தை அப்படி இருக்குது, வெங்காயம் நல்லா வந்துருக்கு. இதுக்கு மேலே அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா போயிருந்தாக்கில் ஒரு 3,000 செடி அடி வாங்கியிருக்கோம். இந்த கொழுந்து புழு உக்காந்துச்சுன்னா கொழுந்து கட் ஆகிடுது. அதுக்கு கொழுந்து கட் ஆகிட்டே வரதில்லை. நாய்ங்க உள்ளே போச்சுனாக்கெல்லாம் அந்த கொழுந்து அடிபட்டுச்சுன்னா அந்த செடி அப்படியே காலி. அந்த ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பூ வந்துடுது. சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரையும் பூ வருதுங்க. இந்த நார்மலாக அந்த உரம் விட்டுனே இருந்தோம்னா அந்த சின்ன செடியும் அந்த பெரிய பூ சைஸ் வந்துருச்சுங்க. இப்போ நான் ஒரு 25 நாள் அந்த பூ ஒடிச்சிட்டு இருக்கிறேன். 25 நாளுமே ஒரே ரகமான பூ, ஒரே இது தான். நான் கொடுத்துங்கிறது மண்டி கொடுத்துருக்குறேன். அரூர் கூட்டுரோட்டு கடையில் 4 கடைக்கு மாம்பழம் கொடுக்குறேங்க. அரூரில் இருக்கிற கடைக்கு அனைத்து கடைக்கு எல்லா கடைக்கும் கொடுத்துட்டு வரேன். ஒரு கடை இல்லாமல் அங்கே அந்த ஒசூர்லேருந்து வர பூவே இப்போ கொஞ்சம் கட்டுங்க. இங்கே நான் ஒரே ஒருத்தன் எல்லா கடையும் கொடுத்துருவேன். தெங்கர்கோட்டை கொடுத்துருக்குறேன். மொரப்பூருக்கு ஒரு 10 மூட்டை கொண்டு போய் மொரப்பூர்லையும் கொடுத்துருக்குறேன். இந்த ஏரியாவுக்கு எல்லா ஏரியாவுக்குமே என் பூ போயிருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பருத்திப்பேட்டில் உள்ள எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. எஸ்ஏ பொறியியல் கல்லூரி மற்றும் தேசிய மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியாளர் நலசங்கம் சென்னை மற்றும் புதுச்சேரி பிரிவு சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இதனையடுத்து பங்கேற்ற தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. IITDM, அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் ஆகச்சிறந்த மிக பெரிய பெரிய நிறுவனங்களில் இருந்தும் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் விஞ்ஞானிகள் வந்திருந்து, ரிசர்ச் சயின்டிஸ்ட் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே வந்திருந்து எங்களது ஆசிரியர்களுக்கும் மற்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த வழிமுறைகளை கற்பித்து எவ்வாறு ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எந்த மாதிரியாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டும், எப்படி ஆர்டிகிள்ஸ் எழுத வேண்டும், அந்த ஆர்டிகிள்ஸ் எழுதும் பொழுது அதில் பிளாகரிசம் செக்கிங், அந்த ஃபார்மட் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். அதன் மூலம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதில் மிக வல்லமை ஏற்பட்டு எங்களது ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் ஏனைய மாணவர்களும் இதன் மூலம் பயனடைவார்கள். ஸோ இதன் வெளிப்பாடு பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், பேட்டன்ட் மற்றும் மிகச்சிறந்த பதிவேடுகள் செய்வதற்கு இது மிக உறுதுணையாக இருக்கும். இந்த கருத்தரங்கம் வெற்றியடைய அனைவரும் இங்கே வந்திருந்ததற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது ஒரு முன்னுதாரணம். இதை போல இன்னும் பல கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், ஒர்க்ஷாப்ஸ் எல்லாம் இங்கே நடக்க உள்ளது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்துக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு வந்து கடற்கரையில் குளித்தும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் வார விடுமுறையையும் கொண்டாடி வருகின்றனர். இதனால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் மேக கூட்டங்களுடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் பொன்னேரியில் தமது பணியினை முடித்து ரயில் மூலம் கும்மிடிப்பூண்டி செல்ல பொன்னேரி ரயில் நிலையம் சென்றுள்ளார். அப்போது கும்மிடிப்பூண்டி நோக்கி வந்து கொழுந்த ரயிலில் ஏறுவதற்காக தண்டவாளத்தை கடந்தபோது அதே ரயில் மோதி ஸ்ரீதர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கொருக்குப்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலப்போகும் பகுதியில் பாரம்பரிய கருப்பு கவுனி நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இதனை இயற்கை விவசாயி சந்துரு என்பவர் விளைவித்து வருகிறார். மேலும் இதற்கான உரத்தை வீட்டில் தயாரித்து பயன்படுத்தி வருகிறார். இதனால் மருத்துவ குணம் கொண்ட தானியங்களை உற்பத்தி செய்வதாக கூறிய அவர், தமிழக அரசு இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய கருப்பு கவுனி நெல்லை சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளை ஊக்கப்படுத்தி ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கிராமத்தில் சுமார் ஒரு 5 வருடமாக இயற்கை விவசாயம் நான் பண்ணிட்டு வரேன். பாரம்பரிய அரிசி வகைகள், சம்பா காலத்தில் கருப்பு கவுனியும் தங்கச்சம்பாங்கிற நெல் பயிரும், கோடை குறுவை காலத்தில் சொர்ண மசூரி கருங்குருவிங்கிற நெல்லையும் நான் தொடர்ந்து 5 வருடங்களாக விவசாயம் செஞ்சுட்டு வரேன். இது முழுக்க சேவை நோக்கத்துடன் தான் மக்களுக்கு நம்ம இதை நான் பண்ணிட்டு வரேன். இதில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த உணவு என்ன அரிசி கிடைக்குதோ அதை நம்ம தொடர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தால் வியாதியிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து சர்க்கரை வியாதி மற்றும் புற்றுநோய், மூட்டு வலி உள்ளவங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் சீக்கிரத்தில் நம்ம அந்த வியாதியிலேருந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கு வந்து தமிழக அரசுகளும் மத்திய அரசும் இயற்கை விவசாய இனங்கண்டு அவங்களுக்கு வேண்டிய வசதிகளையும் அவங்களுக்கு தனியாக ஒரு அரசாங்கத்தின் மூலியமாக அரசு ஊழியர்கள் மூலமாக தொடர்ந்து அவங்களுக்கு ஆலோசனைகளையும் அரிசி விற்பதற்கான வழிமுறைகளையும் தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும்னு அன்புடன் கேட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருநிலையம் அருகில் ஆம்பூர் விளையல்காரத்தூர் பகுதியைச் சேர்ந்த தமிழருவி என்பவருக்கு சொந்தமான பிரபல ஸ்வீட் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு திடீரென இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்து வந்த 3 மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை பற்ற வைத்து கடைக்குள் வீசியுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரையில் சதுரங்க திருவிழா 3வது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டிகள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 20 நாடுகளைச் சேர்ந்த 33 வீரர்கள் பங்கு பெற்ற இந்த சதுரங்க போட்டியில் வியட்நாம் வீரர் நியூ ஜியோன் டோக் ஹக் கோப்பை வென்று 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசை தட்டி சென்றார். நடுவன் மோடி அரசு குலத்தொழில் திட்டமான விஸ்வகர்மா போஜனா திட்டத்தை திரும்பப் பெறக் கோரி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.